ஹாய் வணக்கம். நான் உங்க திருப்பூர் இலக்கியாங்க. நான் சுமார் ஒரு 10 மணி போல நடந்து போயிட்டுருக்கேன். எங்க போறீங்கன்னு பார்த்தா, நான் காலையிலேயே அப்டேட் குடுத்துட்டேன். அதாங்க இவன் பேர் வந்து நான் கந்தன் வச்சிருக்கேன். இவன 2 நாளா தேடி புடிக்க முடியல. இன்னைக்கு அவன் மாட்டிட்டான். ஒரு 1/2 மணி நேரம் தேடுதல் வேட்டைக்கு அப்புறம் கண்டிப்பா இவன் கெடைச்சிட்டான். இவன் கூட ஒரு குட்டி இருந்துச்சு. அதுக்கும் பிஸ்கட் போட்டு 2 பேத்துக்குமே பிஸ்கட் போட்டு, இவன ஒரு வழியா லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணி டக்குன்னு அந்த அண்ணன் பிஸ்கட் போட்டிருந்தேன். அந்த அண்ணன் வந்து தூக்கிட்டாரு. தூக்கி அதுக்கப்புறம் இவனுக்கு வாயெல்லாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லங்க. இவன் ஓரளவுக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டான். தூக்கிட்டு போயி கழுத்தில மட்டும் கட்டி கயிறு கட்டி ஆட்டோவுல கட்டி தூக்கிட்டு எடுத்துட்டு கெளம்பிட்டேன். இவன எடுத்துக்கிட்டு போறப்ப பொதுவா நாய்களோட சைக்காலஜி எப்படி தெரியுங்களா? அவனுங்கள புடிக்கிற வரைக்கும் தான் நம்மள விரோதியாவும், எதிரியாவும் பார்க்குறானுங்க. புடிச்சதுக்கப்புறம் பார்த்தா, அவிங்கள விட ஒரு குழந்தைத்தனமானவங்க யாருமே இல்ல. நானும் இதோட 4, 5 டாக் ரெஸ்க்யூல பார்த்துட்டேன். அப்படியே அழகா நம்மளோட க்ளோஸா நம்மள ஒரு தாய்மையோட பார்க்குறானுங்க. அப்படியே தாய்மைய வந்து அவனுங்க அந்த வலி வேதனையெல்லாம் முடிச்சு நம்மள அப்படியே அந்த தாய்மையோட பார்க்குறானுங்கங்க. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இதோட நான் 4, 5 டாக் ரெஸ்க்யூ பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப மொரண்டு புடிச்சு ரொம்ப பிடிவாதம் பண்ணுவாங்க. இனிமே ரெஸ்க்யூக்கே போக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வெறுப்பேத்துற அளவுக்கு பண்ணுவானுங்க. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, கட்டி வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிஸ்கட் குடுத்தா சாப்பிட்றான். ஆட்டோவுல அப்படியே கொஞ்சுறான், கொலாவுறான், விளையாடுறான். அவன் வலி வேதனையெல்லாம் மறந்து அப்படியே என்னோட க்ளோஸா இருந்தாங்க. எப்படியோ ஒரு வழியா ஆட்டோ பிடிச்சு போயிட்டோம். அங்க போய் நொச்சிபாளையத்தில வந்து வீரபாண்டி பிரிவு தாண்டி போற வழி தான். இவனால தான் அவன் வெயிட்டிங் பாவம். அப்புறம் அவனையும் எடுத்துக்கிட்டு நாங்க ரெஸ்க்யூ பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபோன் பண்ணேன். ஆனந்தி அக்கா வந்து பெயிண்டிங் வேலை வந்து ஃபைனலா நடந்துகிட்டு இருக்குப்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன். ஏன்னா டாக்டர் 2 மணி வரைக்கும் தான் இருப்பாங்க. சீக்கிரம் வாங்கக்கான்னு நாங்க ஒரு 12:30க்கெல்லாம் ரீச் ஆயிட்டோம். அந்த அக்கா 1 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவன 2 பேத்தையுமே இறக்கிட்டோம். அவன இறக்கி ஒரு இடத்துல வச்சுட்டு, இவன இறக்கிட்டு போயி ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்கணும். இவன அப்படியே ஆட்டோக்காரனுங்கிட்டயே குடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்கு என்னன்னு பார்க்கலான்ட்டு போய் பார்த்தேங்க. இவனுக்கு வந்து சிடி வந்திருக்கு போல. ஆல்ரெடி சிடி வந்து ஸ்ட்ரீட் டாக் தானே. சிடி வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. இவன் வந்து கொஞ்சம் ரெடி ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா வயசு கம்மி தான். 8 மாசத்துக்குள்ள தான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க இந்த பாருங்க சிடி சிம்ப்டம்ஸ் இப்படிதாங்க இருக்கும். கால் 2ம் ஆட்டிக்கிட்டே இருந்திருக்கு. இதிலயே அவனுங்க அடிச்சு போட்டு போனதுனால, அதுக்கு ரொம்ப அதிகமா பெயின் அதிகமாயிருச்சு. அப்புறம் 2 ஊசி போட்டாங்க. போட்டுட்டு அப்புறம் அவனுக்கு அந்த புண்ணுல மெடிசன் போட்டு விட்டாங்க. போட்டுவிட்டு டேப்லெட் குடுத்துருக்காங்க. 1 நாள் டு 1 நாள் குடுங்க. இவனுக்கு வந்து போலியோ மாரி தான், குழந்தைகள் மாரி தான் இவன் குழந்தையிலே வந்துருச்சு அந்த அட்டாக்கு. கரெக்டான முறையான இதுக்கு தாங்க நாங்க அடிக்கடி நாங்க சொல்ற விஷயம், குட்டிகள் குடுக்கும்போது வேக்சின் போட்டு குடுத்தா, இந்த மாரி நோய் எதிர்ப்பு சக்திய வந்து அவங்க தாங்கிக்குவாங்க. இப்ப பாருங்க இவனுக்கு வந்து போலியோ மாரி தாங்க. இவனுக்கு வேக்சின் போடாத ஒரே காரணத்தினால, இவன் இவன் லைஃபே வந்து இப்ப இவன் லைஃப் லாங் இப்படி தான் இருப்பான். வேற வழியே இல்ல. இவன் ஃபீவர் வராம, சளி பிடிக்காம பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இவன நாங்க எடுக்கும்போது ஒரு ஒரு அக்கா வந்து எங்ககிட்ட பேசுனாங்க. அதாவது ஸ்கூலுக்கிட்ட. இவன் நல்லா டைப்புங்க. பார்த்துட்டு வந்து குடுங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. இப்ப மெடிசன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த அக்காட்ட தான் கொண்டு போய் குடுத்து, இவனுக்கு 1 நாள் டு 1 நாள் அந்த டேப்லெட்ட குடுக்க சொல்லணும். இவனுக்கு ஒண்ணுமே இல்லங்க. சிடி தான். ஆனா, இவன் இப்படியே தான் இருப்பான் லைஃப் லாங். இவனுக்கு கருத்தடை பண்ண முடியாது. இவன் குட்டி போடாம தடுக்கணும். குட்டி போடாம இவன் இருக்க முடியாது. அப்படி குட்டி போட்டாலும் அந்த குழந்தைக்கு வரவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் இவன் நல்லா இருந்தா போதும். இவன் இருக்கிற வரைக்கும் இவன நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல தானே இருக்கு. அதனால நான் போய் அடிக்கடி அவன பார்த்துட்டு, அவனுக்கு ஏதாவது மருத்துவ உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா நான் எடுத்துட்டு வந்து பார்த்துக்கலாம். இது பல்லடம் ஹாஸ்பிட்டல் போனதுனால இவன எடுத்துட்டு போனேன். இல்லன்னா இங்க பக்கத்திலேயே எங்கேயாவது ஹாஸ்பிட்டல்ல பார்த்துக்கலாம். அப்புறம் அவன வண்டியில ஏத்தி விட்டுட்டு ஆட்டோக்காரனுக்கு நான் ஜிபே ஆனந்தி அக்காவ பண்ணிவிட சொன்னேன். பண்ணிவிட்டாங்க. இவன் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவனோட கருணையோட வீடியோ அடுத்த வீடியோல பாருங்க. பாய்.